எல்லாம் நல்லா இருக்குது சார், ஆனால் முன்னேற்றம் இல்லைம்பாங்க. சார் ஈசானியத்தில் கிணறு இருக்குது, குபேர மூலையில் பீரோ வச்சுருக்கு, அக்னி எல்லாம் நல்லா இருக்குது சார், ஆனால் என்னென்ன தெரியல சார், முன்னேற்றம் இல்லைம்பாங்க. அப்போ அளவுடு, அளவில் மாற்றம் வந்துடும். அளவு மாறுபட்சத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ அதை சரி பண்ண உடனே அவங்க வாஸ்து பேச ஆரம்பிச்சிடும், வாழ்க்கை நல்லாயிடுறாங்க. அளவுகோல் அப்படிங்கிறது முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள். அளவுகளுக்கு ஒரே ஒரு சின்ன பழமொழி, என்சான் உடம்பே பிரதானம். அதான் எறும்புக்கும் என்சான் உடம்பே பிரதானம். எறும்பும் அது தன் கையால் என்சான் உடம்பே பிரதானம். அது ஏற்கனவே திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு. 8 தான் அளவுகள் ஆகமத்தில். அப்போ என்சான் உடம்பு, எறும்பு அது தன் கையால் அளந்தா 8 தான். நீங்கள் அளங்க, உங்கள் உடம்பு 8 சான். அளந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். அளந்து பாரு, காலில் இருந்து அளந்து பார்த்தீங்கன்னா 8 சான் தான் வரும் உங்கள் கையால். இங்கேருந்து அளந்தோம்னா 1 2 3 4 பாருங்க, 5 6 7 8. யானையும் அது தன் கையால் அளந்தால் 8 சான் உடம்பு என்சான். அதனால் இறைவனுக்கு என் குணத்தானே போற்றி. ஆமாம், இறைவனுக்கு என் குணத்தான். புரியுதுங்களா? ஆகமங்கிறது 8. அதனால தான் 8. அதனால தான் இதை ரொம்ப கவனிக்கணும் நம்ம மெஷர்மெண்ட்டில். அப்போது இந்த 8 எப்படி பிரிக்கிறதா, 8 பிரித்தா தான் 64 வந்துடும். அது 64க்குள்ளே எப்படி கொண்டு வர்றது? இப்படி பல கணக்கு இருக்குது. கணக்கு பண்ணி அதை எடுத்துக்கும் பொழுது அந்த அளவுகள் இதுதான் சிற்ப சாஸ்திரத்தில் தான் வரும். அதை பண்ணி முடித்த உடனே உயிர் வந்துடும். அந்த காலத்து ஆலயங்கள் எல்லாமே அப்படி கட்டப்பட்டதுனால தான் எத்தனை படையெடுப்புகளும் எத்தனை அரசாண்டாலும் நம்ம மண்ணை இன்னும் யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய இறை சக்தியை ஸ்திரமாக நிலைநிறுத்தி சென்று விட்டார்கள் முன்னோர்கள். பல ஆயிரம் வருஷம் அந்த கோயில் இருக்குது. பலாயிரம் சொல்லணும், ஏன் அதை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல? பண்ண முடியாது, தொட்டால் பிரச்சனை அவங்களுக்கு. ஏன்னா அது உயிர்த்தன்மை உடையது. அதனால தான் ஆலயத்துக்கு ஆகமம் இன்றைக்கி அதுக்குரிய ஆகமத்துக்குரிய ஆட்கள்லாம் நிறைய குறைஞ்சிட்டாங்க. நிறைய கோயிலில் நிறைய மாற்றம். நானே நிறைய கோயில் வாஸ்து பார்த்து மாற்றிருக்கிறேன். சரி தவறு, ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரம் பண்ணி கட்டி கோயிலுடைய ஆகமத்தை அடிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலயங்கள்லாம் மாறி இருக்குது. நிறைய ஆலயம் இப்போ சில கோயில்கள்லாம் சில கோயில் கூட்டம் இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இன்கமிங் சோர்ஸ் ப்ராசஸ் தானே, வருமானம் தானே ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு இறைவனே ஆனாலும் அங்கே ஆலயத்துக்கு தீபம் ஏற்றணும், மாலை வரணும், நெய்வேத்தியம் வைக்கணும்ல. அப்போ அங்கே உயிர்த்தன்மை கண்டிப்பாக இருக்கும், அது மாறாது.